ஏப்ரல் 17 18 தேதியில ஈரான் வான் பரப்புல 4 ராட்சத சீன விமானங்கள் திடீர்னு மறைஞ்சு போனதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. இதனால திரும்பவும் போர் பதற்றம் வந்திருக்கு. இந்த விமானங்கள் ஈரான்ல தான் தரையிறங்குச்சா, என்ன வகையான விமானங்கள், டிரான்ஸ்பாண்டர்களை அணைச்சா ஒரு விமானம் ரேடார்ல இருந்து மறைஞ்சிருமா, செயற்கைக்கோள்கள் இதை ஏன் கண்டுபிடிக்கல, உண்மையில என்ன நடந்துச்சு, அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கு, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த விமானங்களை பத்தி பார்ப்போம். உளவுத்துறை தகவல்களின்படி இது ஜியான் Y-20 வகை விமானங்கள் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. இது சீனாவோட மிக நவீனமான ராட்சத ராணுவ சரக்கு விமானம். ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 66 டன் எடையுள்ள பொருட்களை சுமந்து போகும். அதாவது இதுல டாங்கிகள், ஏவுகணைகள், ஏவுதளங்கள் இல்லைன்னா நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை கூட ரொம்ப எளிதா எடுத்துட்டு போக முடியும். இது சாதாரண பயணிகள் விமானம் கிடையாது. போர்க்கால தேவைகளுக்காகவே வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஏதோ ஒரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா விமானம் எல்லார் கண்ணுல இருந்தும் மறைஞ்சிருமா அப்படின்னு. விமானங்கள்ல டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு ஒரு கருவி இருக்கு. இது விமானத்தோட வேகம், உயரம், அப்புறம் இருப்பிடத்தை தரை கட்டுப்பாட்டு நிலையங்களுக்கு தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். இதை அணைச்சிட்டா ஃபிளைட் ரேடார் 24 போன்ற பொதுவான கண்காணிப்பு தளங்கள்ல அந்த விமானம் தெரியாது. இதுக்கு பேர் தான் டார்க் ஃபிளைட். என்னதான் டார்க் ஃபிளைட்டா இருந்தாலும் ராணுவ ரேடார்கள்ல இருந்து தப்ப முடியாது. ராணுவ ரேடார்கள் பிரைமரி ரேடார் அப்படின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. ஏதாவது ஒரு பொருள் வானத்துல இருந்தா அதன் மேல ரேடியோ அலைகளை மோத விடுவாங்க. பிறகு அது தற்காப்பு திரையில தெரியும். சீனா ஏன் டிரான்ஸ்பாண்டர்களை அணைச்சிச்சு அப்படின்னா, பொதுமக்களுக்கோ இல்லைன்னா சாதாரண கண்காணிப்பாளர்களுக்கோ விமானம் எங்க போகுது அப்படின்றது தெரியக்கூடாது, அதுதான் காரணம்னு சொல்றாங்க. இங்கதான் சிக்கல் ஆரம்பிக்குது. இன்னைக்கு நவீன உலகத்துல எதையுமே ஒளிச்சு வைக்க முடியாது. அமெரிக்காவோட மேக்சர் இல்லைன்னா ஈரான் மற்றும் சீனாவோட நடமாட்டத்தை கண்காணிக்கிற உளவுத்துறை செயற்கைக்கோள்கள் நிச்சயமா விமானம் தரையிறங்குற காட்சிகளை படம் பிடிச்சிருக்கும். இருந்தாலும் இந்த படங்கள் உடனடியா ஏன் பொது வெளியில விடப்படல, வெறுமனே குற்றம் சாட்டினா போதுமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அமெரிக்கா முதல்ல அந்த படங்களை ஆய்வு பண்ணி அதுல இருந்து இறக்கப்பட்டது ஆயுதங்களா இல்லைன்னா மருந்துகளா அப்படின்னு பார்ப்பாங்க. ஈரான் தன்னோட விமான நிலையங்களை தற்காலிக கூரைகளை அமைச்சு செயற்கைக்கோளோட கண்ணுல படாம சரக்குகளை இறக்கி இருக்கலாம். இன்னொரு பக்கம் தட்பவெப்ப நிலை சரியா இல்லைன்னா சாதாரண செயற்கைக்கோள்களால தெளிவான படங்களை எடுக்க முடியாது. இருந்தாலும் SAR ரேடார் செயற்கைக்கோள்கள் மேகங்களையும் ஊடுருவி பார்க்கிற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. சரி, சீனா இதை ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனா இதை ஒரு சதி திட்டம்னு சொல்றாங்க. நாங்க ஈரானுக்கு மனிதாபிமான உதவிகளை தான் செய்யறோம் அப்படின்னு சீனா தொடர்ந்து வாதிடுறாங்க. ஆனா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் உச்சத்துல இருக்கும்போது ஈரானுக்கு சீனா உதவி செய்யறது எல்லாத்தையுமே அமெரிக்கா ஒரு யுத்த நடவடிக்கையா தான் பாக்குது. ஆதாரம் இல்லாம அமெரிக்கா எதையுமே செய்ய முடியாது. அதனாலதான் இப்போதைக்கு அமெரிக்க உளவுத்துறை ரொம்ப தீவிரமா இது என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஆயுதங்களை தான் சீன விமானங்கள் கொண்டு வந்தது அப்படின்னு உறுதியாச்சுன்னா அது கிட்டத்தட்ட 3ஆம் உலக போருக்கான ஒரு புள்ளியா இருக்கும் அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. டார்க் ஃபிளைட்ஸ் விவகாரம் வெறுமனே விமான பயணமும் இல்ல, ஒரு சாதாரண நிகழ்வும் இல்ல. இது ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்துற விளையாட்டா தான் பார்க்கப்படுது. ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் முடிய போற இந்த சூழ்நிலையில சீன விமானங்கள் கொண்டு வந்த சரக்கு தான் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க போறதா எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு உலக நாடுகள் வெளிப்படையா சொல்ற வரைக்கும் இது ஒரு மர்மமா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீனாவில இருந்து அப்படி 4 பெரிய கார்கோ விமானங்கள் வந்திருந்தா அதுல வெறும் மருந்து பொருட்கள் தான் இருந்திருக்குமா? இந்த பதற்றமான சூழ்நிலையில அந்த விமானங்கள் வந்தது உங்களுடைய மனநிலையில எப்படி இருக்கு? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.